ஜூன் 24, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏசாயா 14 27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதை எந்த மனிதனாலும் எந்த சூழ்நிலையாலும் தடுக்க முடியாது. நோவாவை தேவன் காப்பாற்ற தீர்மானித்த போது வெள்ளம் அவனை அழிக்க முடியவில்லை. யோசேப்பை உயர்த்த தேவன் தீர்மானித்த போது சிறைச்சாலை அவனை தடுக்க முடியவில்லை. எஸ்தரை பயன்படுத்த தேவன் தீர்மானித்த போது எந்த சதியும் வெற்றி பெறவில்லை. அதே போல உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இன்று தாமதமாக தோன்றும் ஆசீர்வாதம் நாளை உங்கள் கைகளில் இருக்கும். கர்த்தர் ஆரம்பித்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் உமது திட்டங்களுக்காக நன்றி. மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் தடுக்க முடியாத உமது வல்லமையை இன்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாதையில் இருக்கும் எல்லா தடைகளையும் அகற்றும். பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், சோர்விற்கு பதிலாக புதிய பலனையும் அளியும். உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தாவே, யாராலும் தடுக்க முடியாத உமது ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி எங்களை உமது மகிமையின் சாட்சிகளாக மாற்றும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் மற்றும் வளமை பெருகச் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.